நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போட்டு ஒரே நண்பர் அனுப்பிச்சிருக்கு சர்வீஸ்க்காக. அதை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க நண்பர்களே. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கீழே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்வீஸ்க்காக தான் வந்திருக்கு. எல்லாமே ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்காக தான் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தா மொத்தமாக டோட்டலாகவே சர்வீஸ் முடிச்சுட்டு இது என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோது. இது வந்து பார்த்திங்கன்னா குமார். இது வந்து கழட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து எல்லா ஸ்பேரும் கழட்டிட்டேன். இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோ 4 ஃபீட்டு 40R. இது வந்து பார்த்திங்கன்னா வசந்த். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து 60R குமார் ஃபேட்டில் வந்து 60R போர்டு. இது எல்லாமே குமார் போர்டு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனி போர்டு இருக்குது. 3 போர்டு இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கடைசி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் சர்வீஸ் பண்ணால் இதுக்கு வந்து டைம் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீஸ் போர்டு கேட்டிருந்தீங்க. டிரைவர் போர்டு பாருங்கள், இது வந்து 300 ரூபா. டிரைவர் போர்டு வேணால் தனியாக வாங்கிக்கோங்க. எல்லாம் பாருங்கள் ஃபுல் போர்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல் போர்டும் போட்டு வச்சுருக்கேன். STK 4191 பதில் அப்படி 4191 4231 பதில் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் தான் கேட்டிருந்தீங்க. இதே போயிட்டுருக்கு. ஒரு 100 பீஸ் இதேமாதிரி போயிடுச்சு. நீங்கள் அப்படியே 41 STK ஐசி எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து சால்டர் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4191 எல்லாமே ஆஃபர் ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி ஹெவியாக போட்டது. இப்போ போர்டு இது ஃபிக்ஸ் பண்ணி பொறுத்து கஸ்டமருக்கு அனுப்பணும். இது அப்படியே சால்டர் பண்ணி ஃபுல்லாக ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக போர்டு விடாமல் சொல்லிட்டு அப்படி இது மாதிரி அனுப்பணும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு கனெக்டர். இது மாதிரி நானாக செக் பண்ணி வச்சுது. ஏன்னா ஐசி போர்டு மட்டும் தனியாக வெறும் டிரைவர் போர்டு மட்டும் கேட்குறதுனால அது வந்து அவங்ககிட்ட போய் ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லையா நம்மளுக்கு தெரியாதுன்றதுக்காக இங்கேயே செக் பண்ணி அனுப்புறதுக்காக இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நானே வந்து பர்சனல் ஆர்டர் பண்ணது. பாருங்கள், இது மாதிரி யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இது வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் ஸ்பீக்கர் அவுட் எல்லாமே கொடுத்து இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை செக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் எடுத்து சால்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க இது ரீயூஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணது வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்டர் அடிப்பட்டது அது இது மாதிரி வருது. எதுக்காகனா ஜஸ்ட் இது நல்லா இருக்கா இல்லை கஸ்டமர்கிட்ட போய்ட்டு எடுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் தான். ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுக்கும். நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்காக ரெடி பண்ணது. உங்களுக்கு போர்டு வேணும்னா கேட்டு வாங்கிக்காங்க நண்பர்கள். இது மாதிரி ஃபுல் போர்டும் வாங்கிக்காங்க. இல்லை ஐசி மட்டும் தனியாக வேணும்னா தனியாக கூட வாங்கிக்காங்க. பிசிபி வேணுன்னா கூட வாங்கிக்காங்க. ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 50 போட்டம் போயிடுச்சு. மறுபடியும் 100 போட்டிருக்கேன். 100 இப்போ 10 பீஸ் தான் இருக்குது. வாங்கிக்காங்க. இப்போ வந்து இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சர்வீஸ் முடிச்சிட்டோம். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேனல் போயிடுச்சு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சேனல் வந்து ட்ராக்கு கட் ஆகிடுச்சு. கட்டான ட்ராக்கு மறுபடியும் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு சேனல், இது ஒரு சேனல் பாட்டு சிம்பிளாக தான் இருக்குது. ஒர்க்கிங் எல்லாம் பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா STK 4141 மாடலில் அந்த பேஸ் பண்ணது. இது சர்க்யூட் பேஸ் பண்ணது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸு இது எல்லாமே 100 ஓம்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் அவுட்டாக இருந்தது. ஆஃப் அவுட் எல்லாமே டோட்டலாக தீஞ்சு போச்சு. எல்லாமே தீஞ்சு போச்சு. அதனால் வேறு மாற்றிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 150 ஓம்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு 220 ஓம்ஸை போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த 220 ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ஓம்ஸ் தான் இருந்தது. அதில் போர்டு வரும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும்னு சொன்னாங்க. இது எடுத்துகிட்டு 220 ஓம்ஸை போட்டிருக்கேன். அதுலேருந்து ஸ்பேர் பார்த்திங்கன்னா இதுதான் 150 ஓம்ஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 150 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸில் எல்லாத்தையும் மாற்றிட்டு 220 ஓம்ஸ் மாற்றிட்டேன். 220 ஓம்ஸ் மாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 5 சேனலும் இது ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 220 ஓம்ஸு ப்ளஸ் 100 ஓம்ஸ் 1 வாட். இதில் வந்து ஆஃப் அவுட்டு தான் இருந்துச்சு. ஆஃப் அவுட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கருகிடுச்சு. அது எதனால் கருகிச்சுன்னு தெரியல. அவங்க வந்து வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க போலகுது. அதனால் கருகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 1 வாட்டாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பேருமே பாருங்கள் இது மாதிரி கருகிடுச்சு. அதனால் அவங்க செட்டு ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் பாட்டு பாடுமா, அப்புறமா கம்மியாக. ஏன்னா இது ஹீட் ஆகிற வரைக்கும் பாடும். ஹீட் ஆகிட்டால் சுத்தமாக எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடுமா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆஃப் வாட் எடுத்துகிட்டு 1 வாட்டை கொடுத்தாச்சு. இப்போ வந்து 5 சேனலும் ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஒரு சேனல் பாருங்கள், இது மட்டும் வித்தியாசமாக இருக்கிற நம்பர். இது ஒன்று மட்டும் மாற்றிருக்கேன்.
இது எல்லாமே சின்ன சின்ன ஆல்டர்னேட்டு தான். இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்தது போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குமார் 2421 போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 52001943 தான் மாடல் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து எது மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு சால்ரிங்கில் கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த ஒரு செக்ஷன் மாற்றிருக்கேன், இது ஃபுல்லாகவே மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் இருக்கும், இது மாற்றிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மாற்றிருக்கேன். 2 டிரான்சிஸ்டரும் போயிடுச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. அதனால் இந்த டிரான்சிஸ்டர் இங்கே 2 டிரான்சிஸ்டர் உள்ள ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், இது 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது மாதிரி பிசிபி காரணம் பாருங்கள், எல்லாம் ஒரே மாடல் தான். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் வரும், இது டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர், மொத்தம் இருக்கிற 4 + ஒரு 5 டிரான்சிஸ்டர் மாத்திரம். பெரும்பாலும் இது அதிகமாக போகாது, இது மேலே இருக்கிறது ஒன்று மட்டும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு டைமில் போயிடும் இதுவுமே. ஓகேங்களா, அதனால் இங்கே 2 டிரான்சிஸ்டர், இது வந்து டிரைவரு, இது வந்து மெயின் டிரான்சிஸ்டர், அது இல்லாத ஒன்று. இது வந்து மொத்தம் ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டிரான்சிஸ்டர் ஒட்டுக்கவே மாற்றுற மாதிரி வரும். அது வந்து எப்படி போயிருக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வசந்த் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாங்க, அதனால் ஒன்று ஃபில்டர் மட்டும் வெடிச்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன ஃபால்ட்டு தான், இது வந்து ரெடி பண்ணிட்டு, இது வந்து பெருசாக ஒன்றும் ஃபால்ட் இல்லை, இது வந்து ஒர்க் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னது மார்டின் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைன் இதை மாற்றி கொடுத்துருக்காங்க போல, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக பர்ன் ஆகிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கும் டிஸ்கனெக்ட் ஆன பின்னாடி வந்து போர்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் என்னென்ன போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த 4 டிரான்சிஸ்டர் மாற்றிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல சின்ன டிரான்சிஸ்டர் எல்லாத்துக்கும் வரும், இந்த சின்ன இது தான் எஸ்டிகே மாடலில் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் கம்பல்சரி வரும். இந்த டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த 4 டிரான்சிஸ்டர் 5 டிரான்சிஸ்டர் மாற்றிட்டோம். மற்றபடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீசல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் மாற்றிட்டோம். கிட்டத்தட்ட 3 போர்டு ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த 3 போர்டு ரெடி பண்ணிட்டோம். இது மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாகவே 5 + 10 5 + 5 10 மாற்றுற மாதிரி இருந்தது. அதனால் கஸ்டமர் வந்து சரி இருங்க சார் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இத்தனை போர்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு தான் அதை முடிச்சு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இது மாதிரிலாம் இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு தான், அதனால் எதுவும் அது அதிகமாக பில் பண்ணல, அவங்களுக்கு வந்து முடிச்சிட்டோம். இப்போ ரேட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கிறத மட்டும் எடுத்து செக் பண்ணதில் ஒரு 3 போர்டு ஒர்க்கு, 4 போர்டு ப்ளஸ் இந்த ஒரு போர்டு 5 போர்டு ஒர்க்கு. இது மட்டும் எல்லாமே ஒர்க் முடிச்சுட்டு இது மட்டும் அது பெண்டிங் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மெயின் டிரான்சிஸ்டர் 4 5 10 டிரான்சிஸ்டர் மாற்றும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா லேபரோடு சேர்த்து ஒரு 550 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதனால் அப்படியே பெண்டிங் வச்சு சொல்லிட்டாங்க, வச்சுட்டோம். இது பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஃபுல் டிரான்சிஸ்டர் மாற்றும்போது இது பாருங்கள், இது பாருங்க இந்த எஸ்எம்டி 101னா 100 ஓம்ஸ். இது 100 ஓம்ஸ் நம்மக்கிட்ட எஸ்எம்டி இல்லை, 220 ஓம்ஸ் தான் இருந்தது. எஸ்எம்டி இல்லை, அதனால் ஆஃப் அவுட் 100 ஓம்ஸ் வந்து தனியாக கொடுத்துட்டுங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இது எல்லாமே ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஸ் போர்டு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. போர்டு வந்துடுச்சு, ஸ்பேர் வந்துடுச்சு நண்பர்களே. முடிஞ்ச வரைக்கும் கேட்டு வாங்கிக்காங்க. பாருங்கள், இது மாதிரி எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது மாதிரி பர்ன் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகும் தான். பாருங்கள், இது மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஒரு ட்ராக் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ட்ராக் ஒன்று கட் ஆகிடுச்சு. அதனால தான் பெரும்பாலும் நான் எஸ்டிகே யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எஸ்டிகே பேஸில் நம்ம போர்டில் இப்போ வர போர்டில் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரேன், எஸ்டிகே பேஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிசிபி மட்டும் வேணும்னா கேட்டு வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் இருக்குது, ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. இப்போ கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, 10 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவர் கொடுக்கணும். அது போக நான் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை பொருள் வேணும்னாலும் சொல்லுங்கள் நண்பர்கள், வாங்கிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. இது MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.